ரத்த பூமி ரத்த கலர் அதெல்லாம் சொல்றாங்களா, அதெல்லாம் தாண்டி ஒன்று டெசிஷன் பண்ணோம்னா நல்லா இருக்கும். இப்போ அவங்களே வந்து ஃபிக்ஸ்ல ஒரு பர்சன் மேல டார்கெட் போட்டுறாங்க. இல்ல டைரக்ட் நாமினேஷன். பிக் பாஸில் வந்து ஃபேட்மேன்னால தான் பல விதமான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லி எல்லாமே எதிர்பார்க்குறாங்க. காரணம் வந்து அவர் வந்து நிறைய விஷயங்களை வந்து அனலைஸ் பண்ணி தான் பேசுகிறாரு. உங்களுக்கு அந்த ரூம் பிடிச்சிருக்கா, போட்டி அதுக்கு இருக்கா, அப்போ நீங்கள் எங்களுக்கு என்ன காம்ப்ளிமெண்ட் தரப்போகிறீங்க, அப்போ ஒரு வாரத்தில் நாங்கள் எங்கள் ஆண்களை வந்து யாரையுமே வந்து நாமினேஷனில் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த இதை கொண்டு வந்தது அவர் தான். அவரே ஒரு விஷயத்த சொல்கிறாரு, இந்த சீசன் வந்து எந்த சீசன் இல்லாத அளவுக்கு இந்த சீசனை வந்து பக்காவாக கொண்டு போகணும். அடித்தடி இந்த இது அதெல்லாம் ரத்த கலரியே வந்தாலும் சரி, அதுக்கான முக்கியவாசி வந்து ஸ்கெட்சு வந்து போட்டு வச்சாச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறார். அந்த மனுஷனை வெளியேற்றவே முடியாது. அவரும் சொல்கிறாரு, ஏன்னா 24 மணி நேரத்தில் என்னை வந்து வெளியேற்றினேன் அப்படின்னா நான் யாருன்னு என்னை ப்ரூவ் பண்ணாமல் நீங்கள் எப்படி பிக் பாஸ் என்னை வெளியேற்ற முடியும்னு நான் பிக் பாஸ் ஸ்டேட் டைரெக்டாக கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். அந்தளவுக்கு வந்து போல்டாக வந்து பேசுகிறாரு. அதனால் வந்து அவரை எலிமினேட் பண்ண மாட்டாங்க. சஞ்சனா வெளியே போயிட்டாங்க, பாவம் அழுதுகிட்டே போயிட்டாங்க. ஒரு நல்ல பொண்ணை வெளியேற்றி விட்டாங்களே அப்படிங்கிற வருத்தம் எல்லாத்துக்குமே இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.